பத்தி ஏதாவது தெரியுமா? அதாவது கரண்ட் பில்லு ரொம்ப கம்மியாகும் அப்படிங்கிற வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நிறைய டவுட் எனக்கு இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா என்னோட டவுட்டையும் கேட்டுருவேன். நீங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். லைட்டா புயல் காத்து அடிச்சாலே ஒட்டு மொத்தமா அடிச்சிட்டு போயிருது எல்லாம். சோலாரு சேதம் வருமா வராதா? அதாவதுங்க, இது வந்து நிறைய பேருக்கு, அதாவது குறிப்பா வந்து கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மக்கள், வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி புயலை சந்திக்கிற மக்கள் எல்லாருமே கேட்கிற கேள்வி தான். அதுக்கு பயப்பட தேவையில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க சோலார் பேனல் அந்த ஸ்ட்ரக்சரை நிப்பாட்டும் போது 4 பில்லர் இருக்கும். அந்த 4 பில்லர்லையும் 16 போல்ட் நட்டு போடுறோம். அந்த போல்ட் நட் வந்து ஹில்டின்ற ஒரு பிராண்டு. இது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னா 150 கிலோமீட்டர்ல புயல் காத்து அடிச்சா கூட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாது. அதையும் தாண்டி 4 பில்லருக்கும் நாங்க கான்கிரீட், ஒரு அடிக்கு ஒரு அடி கட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் நம்ம போட்டு கொடுக்கிறோம். சோ ஒரு பக்கம் அந்த போல்ட் நட், இன்னொரு பக்கம் அந்த கான்கிரீட் ஸ்ட்ரக்சர், ஆல் புட் டுகெதர், ஈவன் இஃப் 150 கிலோமீட்டர்ல புயல் காத்து அடிச்சா கூட சிஸ்டம் வில் பி சேஃப்.